மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீர் ராசியான மீனத்திற்கு சனி இடம்பெயர்கிறார். இந்த சனியின் மாற்றத்தினால எந்தெந்த ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்கன்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு சனி 8ல் அமர்வதனால எல்லாத்துலேயும் ஒரு கவனம் இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணுன்றது ரொம்ப அவசியங்க. வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்னு ஒரு கசப்பான பாடத்தோடு சனி கற்றுக் கொடுக்க போகிறாரு. இத்தனை நாள் நீங்கள் எல்லாரையுமே நல்லவங்களாக நம்பிட்டு இருந்தீங்க, நிறைய நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போது நல்லது எது கெட்டது எதுன்னு, அதாவது நல்லதில் கெட்டது எது கெட்டதில் நல்லது எதுன்ற பிரித்து பார்க்குற பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். செல்ஃப் ரியலைசேஷன் உண்டாகும். உங்கள் லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னரோட இப்போ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ தனஸ்தானத்துலேயும் சனி பார்வை இருக்கிறதுனால பண ஏமாற்றங்கள், பண பரிமாற்றங்களில் ஏமாற்றம் அப்படின்ற பண பிரச்சனைகளும் உருவாகும் உங்களுக்கு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல செய்தியும் காத்துட்ருக்கு, நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். அதாவது நீங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைக்கான நேரத்தில் குலதெய்வம் உங்களோட அனுகிரகம் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. குலதெய்வம் உங்களை காத்து ரட்சிக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம், அதே மாதிரி அனுமன் வழிபாடும் மேற்கொள்ளலாம். சனியின் பார்வையோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். விநாயகர் வழிபாடுன்னது சங்கடகர சதுர்த்திக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை வழிபாடு மேற்கொள்ளணும். அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கும் போது உங்களுடைய கஷ்டங்களும் அந்த தேங்காய் செதறதை போலவே செதறி போகும். அதே மாதிரி அனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. வெண்ணெய் சாத்தி வழிபடும் போது உங்கள் கஷ்டங்களும் அந்த வெண்ணெய் போலவே கரையும். அஷ்டம சனி என்பதால் உங்கள் விதி பயனும் கர்மாவும் அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இது. இந்த நேரத்தில் உங்களுடைய வழக்கமான நாட்டாமைகளும் பஞ்சாயத்து தனத்தையும் கொஞ்சம் ஏற கட்டி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துட்டு. பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தலைமை பொறுப்பு வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கான சேர் தனித்துவமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த அஷ்டம சனி டைமில் நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். சிம்ம ராசியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும். உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் அவங்களோட படிப்பை அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு இப்போ படிப்பில் மந்த நிலை ஏற்படும். அதாவது என்னென்னா, படிப்பாங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க, ஒரே கொஷினை ரொம்ப நேரம் கூட படிப்பாங்க. பட் அவங்களுக்கு அது எதுவுமே நினைவில் இருக்காது. சீக்கிரமாக மறந்து போயிடுவாங்க. சீக்கிரமாக அவங்களுக்கு அது மேலே ஒரு படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வரும். இந்த காலகட்டத்தில் அவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்தி ஆகணும். ஆக சிம்மராசி இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருந்து யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் குறையும். அதே நேரத்தில் இவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு தன்னால் முயன்ற சின்ன சின்ன உதவிகள் செய்யணும். அதாவது என்னென்னா, ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு செருப்போ கொடையோ வாங்கி கொடுக்கும்போது சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கர்மாவையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் குறைச்சிக்கோங்க.